8ஆம் வகுப்பு தமிழ் உரைநடை நாட்டுப்புற கைவினை கலைகள். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்பா காணப்படுது. அவைகளுடைய தொன்மையான பண்பாட்டு கூறுகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதோட அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில உருவாக்கும் கைவினை கலையை தான் நாம இப்போ அறிய போறோம். உரையாடல் போல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இதுல உள்ள முக்கியமான கருத்துக்களை முழுமையா அறிஞ்சுக்கிடுவோம். கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன், நண்பர்கள் சையது, சால்மன் ஆகியோர் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி அரங்குக்குள்ள நுழையிறாங்க. அங்க உள்ள ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. அதுல முதல்ல அவங்க பார்த்தது என்னன்னு சொன்னா மண்பாண்ட அரங்கு தான் முதல்ல பார்க்காங்க. உலகின் பழமையான கலைஞர்கள் ஒன்றான மண்பாண்ட கலை அரங்கு அவங்கள வரவேற்கு. அப்போ மிகவும் பழமையான கைவினை கலைஞர்கள் ஒன்று மண்பாண்ட கலை. இது எப்படி அப்படிங்கும்போது சிந்து சமவெளி அகழ்வாய்வுல பானை ஓடுகள் கிடைத்திருக்கு. இந்த பேரை நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப சிந்து சமவெளி அகழ்வாய்வுல பானை ஓடுகள் கிடைத்தன என்பதை நம்ம தொடக்கத்திலே படிச்சிருப்போம். தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. ஆதிச்சநல்லூர் ஆதியில முதுமக்கள் அப்படின்னு கூட தொடர்படுத்தி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழிகள் கிடைத்திருக்கு. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலை அழகு மிகுந்த மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்போ கலை அழகு அப்படின்னோம்னா அழகுக்கு நம்ம என்ன செய்வோம், நகையை தான் போட்டு அழகுபடுத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ கலை அழகு மிகுந்த மண் கலங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாகை மாவட்டம், நகை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் என்னன்னு சொன்னா நகை ரொம்ப போடாத பார்த்து அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்கல்ல அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ செம்பியன் கண்டியூர்ல கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. அப்போ கீழடி எங்க இருக்குன்னு சொன்னா தூங்கா நகரம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய மதுரையில தான் கீழடி காணப்படுது. இப்போ நம்ம சூடு ஏறணும்னு சொன்னோம்னா அடியில தான் என்ன செய்யும், தீ எரியும். அப்போ சுடுமண் பொருட்கள் கிடைத்த இடம் எது அப்படின்னு சொன்னா மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில கிடைத்தது. இவை எல்லாம் தமிழருக்கும் பண்பாட்டு கலைக்கும் உள்ள தொடர்பு காட்டும் சான்றுகளா நமக்கு காணப்படுது. மண்பாண்டத்துல செய்யப்பட்ட குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, அழுக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி அப்படிங்கிற பொருட்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இந்த களிமண் எப்படி கிடைக்குது அப்படிங்கும்போது குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்கள்ல தான் மண்ணாலான பொருட்கள் செய்வதற்கான களிமண்ணானது கிடைக்குது. அப்படி தோண்டி எடுத்த களிமண்ணை என்னன்னு செய்றாங்க, ஒரு பள்ளத்துல கொண்டு போய் நிரப்பி அதுல என்ன செய்றாங்க, தண்ணீரை ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்காங்க. அப்போ பள்ளத்துல அந்த மண்ணை போட்டு ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்காங்க. அதோட பின்ன மெல்லிய மணலையும் சாம்பல் ஆகியவற்றையும் கலந்து பக்குவப்படுத்திட்டு அதுக்கு அடுத்துதான் எடுத்து என்ன செய்றாங்க, பானை செய்யும் சக்கரம். அதன் பெயர் என்னன்னு சொன்னா திருவைன்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப திருவை அப்படிங்கும்போது பானை செய்யக்கூடிய சக்கரம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்பி திருப்பி தான் என்ன செய்வாங்க. மண்பாண்டத்துக்கு உரிய வடிவம் வந்த உடனே நூல் அல்லது ஊசியால அறுத்து எடுத்து காய வைக்கிறாங்க. அப்ப மண்பாண்டங்களை எதால எடுத்து காய வைக்கிறாங்கங்கும் போது நூல் அல்லது ஊசியால் அறுத்து காய வைக்கிறாங்க. நமக்கு தமிழ்ல மரபு சொல்லுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்ப பானை செய்தல்னு சொன்னா தவறு. பானை வனைதல்ங்கிறது தான் மரபு சொல். அப்ப பானை வனைதல்ங்கிறது மரபு சொல்லா காணப்படுது. அப்படி வனையப்பட்ட பானைகளை ஓரளவு காஞ்சதை என்ன செய்றாங்க, தட்டு பலகையை கொண்டு தட்டி பானையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டை என்ன செய்றாங்க, மூடி பானையை முழுமையாக்குறாங்க. அப்ப பானையை முழுமையாக்குறதுக்கு தட்டு பலகை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியை ஓட்டையை மூடி முழுமையாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மெருகேற்றுறதுக்கு என்ன செய்றாங்க அப்படிங்கும்போது உருட்டுக்கல் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுறாங்க. அப்ப மெருகேற்றும் போது உருட்டுக்கல் கொண்டு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். பானையை மெருகேற்றுறாங்க. பானை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த பானையினுடைய பயன்கள், மண்பாண்டங்கள்ல சமைச்சா உணவு நல்ல சுவையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல் நலத்திற்கும் நல்லது. மண்பானையில வைத்த தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும். மண்பாண்டங்கள் பயன்பாடு இப்ப என்னன்னு சொன்னா குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா இன்னும் திருவிழாக்கள், சமய சடங்குகளிலும் மண்பானைகள் தான் பயன்பட்டு வருகிறது. அது நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா காணப்படுது. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் என்னன்னா சுடுமண் சிற்பக்கலை. இத ஆங்கிலத்துல என்னன்னு சொன்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப டெரகோட்டா, கொண்டா அப்படிங்கிறத கோட்டா அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப சுடுமண் சிற்பக்கலைக்கு ஆங்கிலத்துல என்ன பெயர் அப்படின்னு சொன்னோம்னா டெரகோட்டா. சுடுமண் சிற்பத்துல என்னன்னு சொன்னா மனித உருவங்கள் மட்டுமில்லாம விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்களும் காணப்படுது.
தமிழர்கள் வந்து பழங்காலத்துல இருந்தே சுடுமண் சிற்பக்கலையிலயும் சிறந்து விளங்கி காணப்படுறாங்க. இந்த சுடுமண் சிற்பங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா வண்ணம் பூசுறதும் காணப்படுது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய உருவங்கள்லாம் என்னன்னு சொன்னா மாட மாளிகையில, கலையரங்குகள்ல எல்லாம் அழகுக்காக வச்சிருக்காங்க. சிற்றூர்ல உள்ள கோயில்கள்லயும் இவை வந்து காணப்படுது. அதோட சிற்றூர் கோயில்கள்ல வந்து ஏராளமான குதிரை சிற்பங்கள் வந்து காணப்படும். அந்த குதிரை சிற்பங்கள் எதற்காக வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினா குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக் கொண்டவர்கள் வைத்தவை தான் அந்த குதிரை சிற்பங்கள். அடுத்து என்னன்னு சொன்னோம்னா, மூங்கிலால பல வகையான கைவினைப் பொருட்கள செஞ்சிருக்காங்க. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், அடுத்து புல்லாங்குழல், புட்டுக்குழல், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். என்னன்னு சொன்னோம்னா, கால்நடைக்கு நம்ம இப்ப சங்குலலாம் மருந்து குடுக்காங்கல்ல, அப்படி அதற்கு என்னன்னா மூங்கில்லேயே மருந்து குடுக்கக்கூடியதா காணப்படக்கூடியது. இவ்வாறு மூங்கிலால பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்துச் செல்லும் பாட வரை என்ன செய்றாங்க? மூங்கிலால செய்றாங்க. அடுத்து மூங்கில்ல வந்து 3 வகை மூங்கில்கள் காணப்படுது. என்னன்னு சொன்னோம்னா, கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில்ன்னு சொல்லிட்டு. இந்த கூட்டு மூங்கில் தான் என்னன்னு சொன்னோம்னா, கைவினைப் பொருட்கள் செய்றதுக்கு ஏற்றவையா காணப்படுது. மூங்கில்கள் காணப்படக்கூடிய இடங்கள். இது மூங்கிலாலே செய்யப்பட்ட வீடு. அப்போ மூங்கில்னாலே 3 வகை மூங்கில்கள் ஞாபகத்துக்கு வந்துரணும். மூங்கில் வந்து கல்லு போல இருக்கும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கல்லு போல இருக்கிறது எங்க இருக்குன்னா, மலையில தான் அதிகமா இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. அப்போ கல் மூங்கில், மலை மூங்கில். அடுத்து மலையிலேயே என்னன்னு சொன்னோம்னா, கூட்டமா தான் இந்த மூங்கில்களானது வளர்ந்து காணப்படும் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அப்போ கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. கைவினை பொருட்கள்ன்னு சொல்லி வரும்போது அதுக்கு ஏற்றது எதுன்னு சொன்னோம்னா, கூட்டு மூங்கில்கள். எப்பவும் கூட்டமா இருந்து செய்யும்போது தான், அந்த வேலைய வந்து எளிமையான முறையில முழுமையா முடிக்க முடியும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்போ கூட்டு மூங்கில்கள் தான் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றையா காணப்படுது. அடுத்ததா கைவினை பொருள்ல பாய். பாய்ன்னு சொன்னோனே எல்லாருக்குமே நல்லா தெரியும். குழந்தைய படுக்க வைப்பது வந்து தடுக்குப்பாய். என்னன்னு சொன்னா, குழந்தைய படுக்க வைக்கிறது எது அப்படின்னு சொன்னோம்னா, தடுக்குப்பாய்ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மத்த எல்லாமே எளிமையா இருக்கும். அப்போ தடுத்து அத என்ன செய்யும்? குழந்தைய பாதுகாக்கும்னு நெனச்சுக்கோங்க. அப்போ தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுவது தொழுகைப்பாய். இதுல திருமணத்துக்குங்கும்போது பட்டு தான் உடுத்துவாங்க. அதே மாரி பட்டுப்பாய் தான் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். அதே போல என்னன்னு சொன்னா, முற்காலத்துல பாய்மர கப்பல்கள்ல பயன்பட்டது வந்து கூடப்பாய் தான். அப்ப பாய்மர கப்பல்கள் பயன்பட்டது வந்து கூடப்பாய் தான். கூடப்பாய் தான்ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனை வந்து புறநானூற்றுல கூம்பொடு மீப்பாய் கழையாது என்னும் அடியால் குறிப்பிடப்படுகிறது. கூம்புங்கிறது என்னன்னு சொன்னோம்னா, பாய் மரத்த குறிக்கக்கூடியது. மீப்பாய் என்பது மேற்பாய குறிக்கக்கூடிய சொல்லு. என்னன்னு சொன்னோம்னா, புறநானூற்றுல கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் அடியால என்னன்னா பாய்மர கப்பல்கள் காணப்பட்டதை நாம அறிய முடியுது. அப்போ புறத்தை இத பார்த்த உடனே நம்ம அறிய முடியுதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ இந்த வரிகளை கொடுத்த உடனே அது புறநானூறு வரிகள்ங்கிறது எளிமையா ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். அதோட பாய்கள்ல வந்து மணமக்களுடைய பெயர்கள், மயில், பூக்கள், குத்துவிளக்கு அப்படி பல நமக்கு என்னென்ன வடிவங்கள் தேவைப்படுதோ அதையும் என்ன செய்ய முடியும்? நாம பின்றதுக்கு சிறந்ததா கலையா இதுல காணப்படுது. அடுத்து பனை ஓலை. பனை மரம்ன்னு சொன்ன உடனே நமக்கு தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம்னு தெரியும். பனை ஓலை அப்படின்னு சொன்ன உடனே ஓலைச்சுவடி தான் நினைவுக்கு வருது. அப்ப பனை ஓலை என்ன உடனே ஓலைச்சுவடி ஞாபகத்துல வச்சுக்கணும். மரம்னு சொன்னோம்னா மாநில மரத்தை ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தது எது அப்படின்னு சொன்னா பனை ஓலைகள் தான். அப்போ பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்தது பனை ஓலைகள்ங்கிறத மறக்க கூடாது. பனை ஓலைகள்னால பல வகையான பொருட்களை உருவாக்குறாங்க. கிளுகிளுப்ப, பொம்மைகள், பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பை என பல வந்து பனை மட்டையில வந்து பனை ஓலையில செய்றாங்க. பனை மட்டை நார்ல இருந்து கயிறு, கட்டில், கூட போன்றவையும் என்ன செய்றாங்க. பனைமரம் தோற்றத்தில் மட்டுமில்லாது பயன்தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரமா காணப்படுது. அடுத்து என்னன்னு சொன்னோம்னா பிரம்பு. பிரம்புனால செய்யப்பட்ட பல வகையான பொருட்களை வந்து என்னன்னு சொன்னா நம்ம பார்க்கலாம். கட்டிலு, ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அடுத்து அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என பல வகையான பொருட்கள் வந்து பிரம்புனால செய்யப்படுது. நாம ஒவ்வொரு வீடுகள்லயும் பார்த்தாலே தெரியலாம். பிரம்பு ஒரு தாவரம். அது எப்படி உலோகம் போல வளைச்சு பொருட்களை செய்ய முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பிரம்பு வந்து என்னன்னு சொன்னோம்னா, நெருப்புல காட்டி சூடுபடுத்தும்போது, அந்த பிரம்பானது என்னன்னு சொன்னோம்னா, வளையக்கூடிய ஒரு வடிவத்துக்கு காணப்படுது. அப்படி வளையக்கூடிய தன்மை வரும்போது என்னன்னு சொன்னோம்னா, 2 கடப்பாரை கம்பிய வந்து நட்டி வச்சிருக்காங்க. அந்த கடப்பாரை கம்பிக்கு இடையே இந்த பிரம்ப வந்து என்ன செய்றாங்க விட்டு, அத வளைச்சு எடுக்காங்க.
வளைச்சு எடுத்துட்டு உடனே என்ன செய்றாங்க, தண்ணீர்ல நனைச்சு அத அப்படியே வைக்கும்போது, அது அந்த வடிவத்துல இருந்து மாறாம அப்படியே நிலைச்சு காணப்படுது. அதுக்கப்புறமா சிறு ஆணிய அரைஞ்சு, சிறு பிரம்பு இழைகள கொண்டு கட்டி தேவையான பொருட்களா என்ன செய்றாங்க, மாற்றுறாங்க. பிரம்பு மிகவும் என்னன்னு சொன்னோம்னா, குளிர்ச்சியானது. அப்ப பிரம்பு சூடா இருந்தா குளிர்ச்சியானதுன்னா, பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே தான் அதுல அமர்ந்தும், படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கக்கூடியதா காணப்படுது. பிரம்புங்கிறது ஒரு கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். அதனுடைய தாவரவியல் பெயர் என்னன்னு சொன்னோம்னா, கலாமஸ் ரொடாங். என்னன்னு சொன்னோம்னா, பெரம்பு அப்படின்னு சொன்னோம்னா, பெரம்பு வந்து என்னன்னா குளிர்ச்சியானது நம்ம பார்த்தோம். அப்போ பிரம்பு கொடி வகையைச் சேர்ந்த தாவரம், பிரம்பு கொடி. அடுத்து என்னன்னு சொன்னோம்னா, இது குளிர்ச்சியானது நமக்கு நல்லா தெரியும். அந்த குளிர்ச்சியா இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொன்னோம்னா, அதுல உட்கார்ந்து நல்லா கலகலப்பா என்ன செய்ய முடியுது, எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து பேச முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொடாங். டங் டங்குன்னு அதுல ஆடுனாலும் அது உடையாம இருக்கு அப்படின்னு கூட இந்த கலாமஸ் ரொடாங்கிறது தாவரவியல் பேரை மறக்காதீங்க. பிரம்பு வந்து நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புலயும், மண் குகையிலயும் செழித்து வளரக்கூடியதா இருக்கு. தமிழகத்துல வந்து தற்போது என்னன்னு சொன்னோம்னா, குறைந்து கொண்டே காணப்படுது. நம்முடைய தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்கள் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வர வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. அஸ் நல்லா இருக்கிறக்காண்டி என்ன செய்றோம்? அஸ்ஸாம், அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கோங்க. மலேசியா ஆகிய இடங்கள்ல இருந்து தான் பிரம்பானது என்ன செய்யுது, நமக்கு தரப்படுகிறது. கைவினைப் பொருட்களான மண் பொம்மைகள், மரப்பொம்மைகள், காகித பொம்மைகள், தஞ்சாவூர் தட்டு செய்தது, சந்தன மாலை, ஏலக்காய் மாலை, மாட்டுக் கொம்பினால் கலைப் பொருட்கள் செய்தல், சங்கு, கிழிஞ்சல் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இவற்றாலேயும் என்ன செய்றாங்க, கைவினைப் பொருட்கள உருவாக்குறாங்க. இந்த கைவினைப் பொருட்கள நம்ம வாங்கி பயன்படுத்துவது மூலமா தான் என்னன்னு சொன்னேன்னா, அந்த உருவாக்கக்கூடிய கலைஞர்கள வந்து நம்ம ஊக்குவிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னோம்னா, சுற்றுச்சூழலும் மாசடையாம நம்ம பாதுகாக்க முடியும். மதிப்பீடுல சரியான விடையை எழுதுகல. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எதுன்னா பனையோலைகள். பானை வந்து வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் மட்டுமல்ல, மட்டும் கூட்டல் அல்ல, கயிறு கூட்டல் கட்டில், கயிற்றுக் கட்டில். நாட்டுப்புற கைவினை கலைகள் பத்தி நம்ம முழுமையா பார்த்தோம். தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.